நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, ஆடி பெருக்கு என்னைக்கு வருது, தாலி சரடு மாற்றக்கூடிய நேரம், விரதம் இருக்கிறதுக்கான பலன்கள், வரலாறு எல்லாத்தையுமே முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி பெருக்கு என்பது மாதம் 18ஆம் நாள் கொண்டாடப்படும். இதனை ஆடி 18ஆம் பெருக்கும் என்றும் அழைப்பார்கள். ஆடி மாதம் 18ஆம் நாள் நல்ல மழை பெய்து ஆறுகளில் புது வெள்ளம் பெருகி ஓடும். மக்கள் ஆறுகளை வணங்கி புனித நீராடுவார்கள். ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கேற்ப மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் ஆறு பாயும் கரையோர பகுதிகளுக்கு சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள படித்துறைகளில் அமர்ந்து பூ பழம் நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பொங்கல் வைத்து காவேரி தாயை வணங்குவார்கள். அங்கு அமைக்கப்பட்டுள்ள படித்துறைகளின் எண்ணிக்கை 18 படிகள் கொண்டதாக இருக்கும். ஆடிப்பெருக்கன்று விரதம் இருந்து இறைவனை வணங்குவதன் மூலம் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. ஆடி பெருக்கன்று பெண்கள் புது தாலி கயிறு மாற்றி தங்கள் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டிக் கொள்வார்கள். புதியதாக திருமணமானவர்கள் தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு வணங்கி வழிபடுவார்கள். இந்த நாளில் காவேரியில் புனித நீராடினால் பாவம் போகும், நாம் வாங்கும் அனைத்து பொருட்களும் பெருகும் என்பது நம்பிக்கை. புதியதாக திருமணமான பெண்களுக்கு தாலி பெருக்கி போடும் வைபவம் இந்த நாளில் நடத்துவார்கள். புது வெள்ளமாக ஓடும் காவேரி ஆற்றில் நீராடி அம்பாளை வணங்குவதால் காவேரி அன்னை தன்னை வணங்கும் பெண்களுக்கு நல்ல கணவன் அமையும் என்றும், திருமணமான பெண்களுக்கு கணவனின் நல்ல உடல் ஆரோக்கியம் கொடுப்பாள் என்பது நம்பிக்கை. ஆடி பெருக்கன்று என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், ஆடி பெருக்கன்று தாலி கயிறு மாற்றுவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகின்றது. நீங்கள் தாலி கயிறு கட்டி இருந்தாலும் அதில் சிறிது மஞ்சள் கயிறு கட்ட வேண்டும். அன்று தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்க முடியாதவர்கள் குண்டு மஞ்சளாவது அன்னைக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேண்டும். ஆடி பெருக்கன்று வீட்டில் குறையாமல் இருக்க முன்கூட்டியே அரிசி பருப்பு புளி உப்புன்னு வாங்கி நிரப்பி கொள்ள வேண்டும். வாஸ்து பூஜை செய்யலாம், கட்டிட வேலை செய்யலாம். ஆடிப்பெருக்கு கொண்டாட காரணம் பார்க்கலாம். கங்கை நதி தன்னுடைய பாவங்களை போக்க கிருஷ்ண பகவானிடம் சென்று வழி கேட்டது. கிருஷ்ணர் காவேரி ஆற்றில் கலக்க சொன்னார். காவேரி ஆறு கிருஷ்ணரிடமிருந்து பாவங்களை போக்கும் சக்தியை பெற்றது. அதனால் சந்தோஷமாக விஷ்ணு இருக்கும் இடங்களுக்கு சென்றது. ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது. இதனால்தான் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகின்றது. ஆடிப்பெருக்கன்று மக்கள் காவேரி ஆற்றங்கரையில் புடவை, கம்மல், கருகமணி, தாலி கயிறு, வெற்றிலை பாக்கு, பழங்கள் எல்லாம் வைத்து சீர் கொடுக்கும் வைபவம் இன்றும் நடந்து வருகின்றது. இந்த வருடம் ஆடிப்பெருக்கு விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரம் இணைந்த நாளில் ஆடிப்பெருக்கு வருகிறது. அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியது. அதனுடன் இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபடுவதும் செல்வ வளத்தை அள்ளித்தரும். நீர்நிலைகளில் வழிபடும் முறை பார்க்கலாம். ஆடி பெருக்கன்று காவேரி நதிக்கரையில் பக்தர்கள் திரண்டு வருவார்கள். தங்கள் குடும்பத்துடன் ஆற்றங்கரைக்கு சென்று மாவிளக்கு, புதிய சரடுகள், மங்கள பொருட்களை வைத்து அம்மனை நினைத்து வழிபாடு செய்வார்கள். ஆற்றங்கரை ஓரங்களில் ஒரு வாழை இலை விரித்து முதலில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து மஞ்சள் குங்குமம் மல்லிகை பூ வைத்துவிட்டு பிறகு வெற்றிலை பாக்கு, பூ பழம், தாலி சரடு எல்லாம் வைத்து மாவிளக்கு ஏற்றி காவேரி அன்னையை வணங்கி கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து தாலி சரடை மாற்றுவார்கள். மூத்த சுமங்கலிகள் அவர்களே மாற்றிக்கொள்வார்கள். புதியதாக திருமணமான பெண்கள் மூத்த சுமங்கலின் உதவி கொண்டு தாலி சரடை மாற்றிக்கொள்ளலாம்.
வீட்டு அருகில் நீர்நிலைகள் இல்லாதவர்கள் வீட்டில் எளிமையாக தாலி சரடை மாற்றுவது எப்படி என்று பார்க்கலாம். பூஜை அறையை சுத்தம் செய்து புதிய பூக்கள், மஞ்சள், குங்குமம் வைத்து பூஜை அறையை அலங்காரம் செய்துவிட்ட பின்பு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து பூஜை அறையில் வைத்து மஞ்சள், குங்குமம், தூபம் எல்லாம் ஏற்றிய பின்பு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றிய பின்பு ஒரு செம்பில் பித்தளை செம்பு, வெள்ளி செம்பு உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதில் நீர் நிரப்பி கொண்டு பூஜை அறையில் வைங்க. அந்த பூஜை அறையில் வைக்கும் பொழுது அந்த செம்பில் பார்த்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், ஏலக்காய் போட்டு அதுக்கப்புறம் ஒரு முழ பூவை அந்த சொம்புடைய காதை நல்லா சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள பூஜை அறைக்கு முன்னாடி வைக்கணும். பூஜை அறையில் வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா காவேரி, கங்கை, யமுனை, நர்மதை, வைகை அனைத்து நதிகளும் இங்கே எழுந்தருளி எனக்கு அருள் புரிவாயாக என்று அந்த செம்பை தொட்டு நீங்கள் நமஸ்காரம் பண்ணிடணும். வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு நீங்கள் ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனது சரடை மாற்றிக்கொள்கிறேன் என்று அம்மனிடம் வேண்டிக் கொண்டு கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு நீங்கள் தாலி சரடை மாற்ற ஆரம்பிக்கலாம். முதலில் ஒரு தாலி கயிறு நீங்கள் கழுத்தில் போட்டுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் தாலி கயிறை மாற்ற ஆரம்பிக்கணும். வீட்டில் மூத்த சுமங்கலிகள் இருந்தாங்கன்னா அவங்க உதவி கொண்டு நீங்கள் தாலி சரடை மாற்றிக்கொள்ளலாம். அல்லது கணவர் இருந்தாலும் அவர் உதவி கொண்டு கூட நீங்கள் தாலி சரடை மாற்றிக்கொள்ளலாம். மாற்றிட்டு கூட கணவர் பக்கத்தில் இருக்கிறாருன்னா அவரே கட்ட சொல்லி கூட நீங்கள் கட்டிக்கலாம். இல்லை வெளியூரில் இருக்கிறாரு கணவர் அப்படி என்றால் நீங்களே கிழக்கு முகமாக பார்த்து நீங்கள் தாலி சரடை மாற்றிக்கொள்ளலாம். நான் நேரம் கொடுத்து விட்றேன், அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி தாலி சரடை மாற்றிக்கொள்ளலாம். தாலி சரடு மாற்றிய பின் தீப தூப ஆராதனைகள் செய்ய வேண்டும். அதன் பின்பு கலச தீர்த்தத்தை எடுத்து காவேரி அன்னையாக பாவித்து வீடு முழுவதும் தெளித்து விடலாம். பிறகு அருகில் இருக்கும் சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தாம்பூலம் கொடுக்கலாம். இதனால் மாங்கல்ய பலம் நீடிக்கும், குலம் விருத்தி அடையும் என்பது நம்பிக்கை. நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா ஏதாவது இனிப்பு பொங்கல் செய்யலாம். சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், கேசரி, உங்களால் முடிஞ்சது எதுவோ அன்னைக்கு அதை செய்யலாம். எதுவுமே செய்ய முடியலனாலும் வெல்லம், சர்க்கரை, கற்கண்டு வச்சு பூஜை செய்யலாம். ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கலவை சாதம் செய்வார்கள். எலுமிச்சை சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், தக்காளி சாதம் எல்லாம் செய்வார்கள். இது கூடவே பார்த்தீங்கன்னா பழங்களில் நாவல் பழம் வைக்கலாம், காப்பரிசி வைக்கலாம். இதெல்லாமே வச்சு 12 மணிக்கு முன்னாடி நீங்கள் படைச்சிட்டு ஒரு சிலர் தாலி கயிறு ரீசெண்டாக தான் மாற்றிருப்பாங்க. ஆடி பெருக்கன்று மாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் வேணால் அதை நீங்கள் பூஜை ரூமில் வச்சு படைக்கும் பொழுது அந்த தாலி சரடை ஒன்று புதிதாக ஒன்று வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் என்றைக்கு தேவை இருக்கோ அன்னைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அடிக்கடி மாற்றணும் என்ற அவசியம் கிடையாது. திருமண வரனுக்காக காத்திருப்பவர்கள் ஆண்கள், பெண்கள், திருமணம் நடைபெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு மஞ்சள் சரடை அம்மன் படத்திற்கு முன்பு வைத்து விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கட்டிக்கொள்ளலாம். ஆடி பெருக்கன்று விரதமிருந்து தாலி சரடு மாற்றும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா கணவரின் ஆயுள் அதிகரிக்கும், மாங்கல்ய பலம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் பெருகும், செல்வ வளம் பெருகும். அக்ஷய திருதியை நாளில் வாங்கும் தங்கம் எவ்வளோ நம்ம சேர்ந்துக்கிட்டே இருக்கமோ அதற்கு இணையானது பார்த்திங்கன்னா ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கணுன்றது சொல்லுவாங்க. ஒரு சிலர் தங்கம் வாங்குகிற வழக்கம் இருக்குது. ஆடி பெருக்கன்று விரதமிருந்து அம்மனை வழிபட்டால் 16 வகையான செல்வங்களும் நம்முடைய வாழ்வில் குறைவின்றி பெருகி வரும் என்பது ஐதீகம். ஆடி 18ஆம் பெருக்கு என்னைக்கு வருதுன்றது பார்க்கலாம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. ஞாயிற்றுக்கிழமை காலை நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா 7:45 மணிலிருந்து 8:45 மணிக்குள்ளார நீங்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். மதியம் பார்த்தீங்கன்னா 1:45 மணிலிருந்து 2:45 மணிக்குள்ளார நீங்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். மாலை நேரத்தில் தாலி சரடு மாற்றக்கூடாது. ராகு காலம், யமகண்ட நேரத்தை தவிர்க்க வேண்டும். ஒரு சிலர் ஓரைகளை பயன்படுத்தி தாலி சரடை மாற்றுவார்கள். நான் ஓரைகளின் நேரங்களை கொடுத்து விடுகின்றேன்.
உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்குதோ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி தாலி சரடை மாற்றிக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளுடைய தெய்வீக களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.